அன்பான நேயர்களே, வேத ஆராய்ச்சியின் புதிய அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். தேவ கிருபையால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் தினம்தோறும் தேவ வார்த்தையின் வழியாக பயணித்து பைபிளை ஒன்றாக வாசித்து கற்றுக்கொள்கிறோம். இது உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துள்ளது என்று நம்புகிறேன். கடந்த அமர்வில் வேதாகமம் கஷ்ட காலங்களுக்கான புத்தகம் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு ஞானம், ஆறுதல் மற்றும் திசையளிக்கும் வழிகாட்டி என்பதை கண்டோம். அது எல்லா புத்தகங்களிலும் தனித்துவமாக இருந்து வாழ்க்கையையும் தேசங்களையும் வடிவமைத்து உலகிலும் நித்தியத்திலும் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிறது. இன்று வேதாகமம் எவ்வாறு தனித்துவமானது, அது உண்மையில் தேவனிடமிருந்து வந்தது என்பதை நாம் எவ்வாறு அறிய முடியும் என்பதை குறித்து ஆராய்வோம். ஆகவே தாமதமின்றி ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, இது வேத ஆராய்ச்சி தொடரின் 2வது நிகழ்ச்சி. உங்களுக்கு அறிமுகமானவர்கள் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இதை அறிமுகம் செய்ய உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்று நாம் வேத புத்தகம் எந்த விதத்தில் தனித்துவமானது என்பதை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த வேதம் பல விதங்களில் மிகவும் அசாதாரணமான ஒரு புத்தகம். உதாரணமாக, இது இரட்டை ஆசிரியத்துவம் கொண்டது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் வேத புத்தகத்தின் ஆசிரியர். மற்றொரு அர்த்தத்திலே மனிதன் வேதத்தின் ஆசிரியர். உண்மையில் பரிசுத்த வேதம் ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் தோராயமாக 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டது. இவர்களில் சிலர் மற்றவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. அதிகமானோர் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே இல்லை. 2 அல்லது 3 பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கவே முடியாது. இருந்தாலும் அவர்கள் எழுதிய புத்தகம் மற்றவர்கள் எழுதிய புத்தகங்களோடு மிகவும் அற்புதமான தொடர்ச்சியை கொண்டிருக்கிறது. மேலும் இது பிழையற்றது. ஒவ்வொரு ஆசிரியரும் தன் சொந்த தலைமுறையிலே தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வரம்புகள் உண்டு. அவர்கள் தவறுகள் செய்தவர்கள்தான். மோசே தவறு செய்தவர்தான். மோசேயின் மிகப்பெரிய தவறு என்ன? இதை நாம் எண்ணாமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை பார்த்து, கன்மலை பார்த்து பேசு, அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்றார். ஆனால் மோசே கோபத்திலே இஸ்ரவேலரை பார்த்து, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை 2 தரம் தன் கோலினால் அடித்தார். கர்த்தரை முழுமையாக நம்பாமலும் இஸ்ரவேல் மக்கள் முன்பாக கடவுளை பரிசுத்தப்படுத்தாமலும் போனதற்காக மோசே கானான் தேசத்திற்குள்ளே நுழைய மாட்டார் என்று கர்த்தர் தீர்ப்பளித்தார். 40 வருடங்கள் மக்களை வழிநடத்தியும் இந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினாலே மோசேயினால் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிற்குள்ளே செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் முதல் 5 ஆகமங்களை எழுதிய பொழுது எந்த தவறும் அதிலே நுழையவில்லை. பாருங்கள், இது மனித புத்தகம், ஆனால் அதே சமயம் கடவுளின் புத்தகம். முதலிலே இதை ஏன் மனித புத்தகம் என்று அழைக்கிறோம் என்பதற்கான காரணங்களை பார்ப்போம். இது மனித புத்தகம் ஏனென்றால் வாழ்க்கையின் அனைத்து தரப்பு மக்களாலும் இது எழுதப்பட்டது. இளவரசரும் ஏழையும் உயர்ந்த அறிவுத்திறன் கொண்டவரும் மிகவும் எளிமையானவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வெவ்வேறு தொழில், கல்வி, சமூக நிலையை சேர்ந்தவர்கள் என்பது அதன் தனித்தன்மைகளிலே உண்டு. சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன், கவனியுங்கள். மோசே அரச குடும்பத்திலே வளர்ந்தவர். எகிப்திய அரண்மனையிலே கல்வி கற்றவர். பின் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றவர். தாவீதும் சாலமோனும் இஸ்ரவேலின் அரசர்கள். ஆமோஸ் ஆடு மேய்த்தவர். ஏசாயா அரசவை அதிகாரி. தானியேல் பாபிலோன் மற்றும் பாரசீக அரசின் உயர் அமைச்சர். நெகேமியா பாரசீக அரசரின் பானபாத்திரக்காரர். மத்தேயு வரி வசூலிப்பவர். பவுல் உயர் கல்வி கற்ற பரிசேயர். அவர் ஒரு ரோம பிரஜை. அரசர்கள் முதல் மீனவர்கள் வரை, மருத்துவர்கள் முதல் ஆடு மேய்ப்பவர்கள் வரை வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே ஆவியின் ஏவுதலால் ஒரே செய்தியை எழுதினார்கள் என்பதுதான் வேதாகமத்தின் ஆச்சரியமான ஒற்றுமைக்கு காரணம். டாக்டர் லூக்கா கொய்னே கிரேக்கம் பிரபலமாக இருந்த காலத்திலே கிட்டத்தட்ட செம்மொழி கிரேக்கத்தில் எழுதினார். அவரது கிரேக்கம் அற்புதம். ஆனால் மீனவன் சீமோன் பேதுருவும் கிரேக்கத்தில் எழுதினார். அவர் மொழிநடை அவ்வளவு நன்றாக இல்லை.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 மனிதர்களையும் பயன்படுத்தினார். அவர் அவர்களை தங்கள் எண்ணங்கள், உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்த அனுமதித்தார். இருந்தாலும் அந்த முறையின் மூலமும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் சொல்ல விரும்பியதை துல்லியமாக சொல்லும் வகையிலே மேலாண்மை செய்தார். இதுதான் இந்த புத்தகத்தின், பரிசுத்த வேதத்தின் அற்புதம். மேலும் இது கடவுள் புத்தகம். ஏன் வேத புத்தகத்திலே 2500 முறை தேவன் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். தேவன் இந்த புத்தகத்தின் மூலம் பேசுவது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இது உங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இதை நீங்கள் புரிந்து வாசித்து அதன்படி நடக்க முயற்சித்தால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறலாம். இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது கடவுளுக்கும் மனிதருக்குமான ஒரு தொடர்பு. இப்பொழுது கடவுள் வானத்திலிருந்து பேசினாலும் அவர் ஏற்கனவே வேத புத்தகத்தில் சொல்லியிருப்பதே சொல்கிறார். ஏனென்றால் இந்த தலைமுறைக்கும் அவர் சொல்ல விரும்பியது அனைத்தையும் ஏற்கனவே சொல்லிவிட்டார். மேலும் காலை செய்தித்தாளை படித்துவிட்டு அவர் எதையும் புதிதாக கற்றுக்கொள்கிறதில்லை. மனிதன் சந்திரனுக்கு சென்றபோது, வேதத்தை தந்தபொழுது கடவுள் ஏற்கனவே அறிந்திராத எதையும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. இன்று நாம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததும் அதே கடவுள்தான். பரிசுத்த வேதம் தெய்வீகமானது மற்றும் மனித தன்மை கொண்டது. ஒரு வகையில் இது நம் ஆண்டவரை போன்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது 100% மனிதனாகவே முழுமையான மனித இயல்புடன் வாழ்ந்தார். இதை வேத புத்தகம் தெளிவாக காட்டுகிறது. அவருடைய தெய்வீக தன்மையை ஒருபொழுதும் இழக்கவில்லை என்றாலும் மனிதனாகிய நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் வாழ்ந்தார். அவர் கற்பவதியான மரியாளிடத்திலிருந்து குழந்தையாக பிறந்தார். உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்ந்தார். 40 நாட்கள் உபவாசத்திற்கு பின் பசியால் தவித்தார். யாக்கோபின் கிணற்றருகே பயண களைப்பால் உட்கார்ந்தார். புயலின் நடுவிலும் தூங்கினார். லாசரு இறந்தபோது நண்பன் லாசருவுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். கெத்செமனேயிலே வேர்வை இரத்த துளிகளாக விட அழுது ஜெபித்தார். சிலுவையில் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி தன் தாகத்தை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே உண்மையாகவே மரித்தார். அவர் ஆவி உடலை விட்டு பிரிந்தது. இவை அனைத்தும் இயேசு உண்மையான மனிதராக நம்மை போலவே உணர்வுகளும் உடல் தேவைகளும் வரையறைகளும் கொண்டவராக வாழ்ந்தார் என்பதை நிரூபிக்கின்றன. இதனால் தான் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். அவர் கடவுளாக இருந்தாலும் மனிதர். அவர் இங்கு மக்களுடன் பேசினார், அவர்களுடன் தொடர்பு கொண்டார். அதுபோல வேத புத்தகமும் ஒரு தொடர்பு கொள்ளும் புத்தகம். இது இன்றும் மனுக்குலத்துடனே பேசுகிறது. வேதம் மனிதர்கள் இருக்கும் நிலையிலே அவர்களுக்கானது என்று சொல்லலாம். பரிசுத்த வேதம் ஒரு வியக்கத்தக்க புத்தகம். வேதம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் காரியங்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு கொடுக்கும் சரியான விளக்கத்தை நான் நம்புகிறேன். இது இப்பிரபஞ்சத்தை படைத்த கடவுளை நமக்கு அறிமுகம் செய்கிறது. இந்த சத்தியம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருந்து தானே வந்தது என்று நம்புவது எனக்கு மிக கடினம். ஆனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இவை எல்லாம் இருப்பதற்கு காரணம் இவை எல்லாம் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டது என்று நம்புவது மிகவும் எளிது. இப்பிரபஞ்சத்தில் இருப்பது எல்லாம் யாரும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது என்று நம்புவதை விட இது சாத்தியமானது என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கிய அந்த யாரோ ஒருவர் யார் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. அந்த யாரோ கடவுள். மேலும் புவியியல் கண்ணோட்டத்திலே நம்மை சுற்றிய படைப்பின் ஆய்வின் விஷயங்கள் எப்படி ஆகின்றன என்று வேதம் விளக்குகிறது. வேதம் 6 நாட்களிலே ஏற்பட்ட படைப்பை விளக்குகிறது. பின்னர் உலகளாவிய வெள்ளத்தை விளக்குகிறது. மேலும் புவியியல் விஷயங்களையும் பல வகையான அறிவியல் பிரச்சனைகளையும் அர்த்தமுள்ள வகையிலே விளக்கி காட்டுகிறது.
சில உதாரணங்களை சொல்கிறேன், கவனியுங்கள். யோபு 26:7 அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் பூமி புவியீர்ப்பு விசையால் விண்வெளியில் எந்த ஆதாரமும் இல்லாமல் மிதக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது. ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இந்த வசனத்தில் 2 அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன. ஒன்று, பூமி உருண்டை என்பது. அடுத்ததாக, அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1929 ஆண்டிலே எட்வின் ஹபிள் என்னும் விஞ்ஞானி பிரபஞ்சம் விரிவடைகிறதை உறுதிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15:41 என்ன சொல்கிறது? சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். நட்சத்திரங்கள் வெப்பநிலை, பிரகாசம் மற்றும் கலவையிலே வேறுபடுகின்றன என்று தற்கால அறிவியல் சொல்லுகின்றது. இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாகமம் நித்தியமானது, எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது. இப்பொழுது நான் உங்களிடம் சொல்ல முயற்சிப்பதெல்லாம் வேத புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் என்பதுதான். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அற்புதம், வரலாற்று ரீதியாக பார்த்தால் அற்புதம். ஆனால் அதற்கும் அப்பால் ஆன்மீகம் மற்றும் தார்மீக பரிமாணத்தில் பார்த்தால் மிக மிக அற்புதம். பல மக்கள் தங்கள் வேதாகமத்தை நம்பவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களிடத்திலே நான் ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். வேத புத்தகத்தை கவனமாக ஆராய்ந்து பார்க்காமல் நான் இந்த புத்தகத்தை நம்பவில்லை என்று சொல்வது முற்றிலும் நேர்மையற்ற, அறிவு சார்பற்ற, அகங்காரமான பேச்சு. சரியாக படிக்காமல், ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு புத்தகத்தை பற்றி கருத்து தெரிவிப்பது நேர்மையற்றது. அதுவும் அந்த புத்தகத்தை நான் நம்பவில்லை என்று சொல்வது அவர்களது மடமையை வெளிப்படுத்துகிறது. நம்மிலே பெரும்பாலானோர் மிக குறைந்த வேத அறிவு கொண்டவர்கள். வேதத்தை பற்றி நமக்கு உடன்படாத சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதால் முழு வேத புத்தகத்தையும் தூக்கி எறிகிறோம். இந்த விஷயத்திலே நாம் நேர்மையாக இருக்க தவறிவிடுகிறோம். இந்த புத்தகம் சக்தி வாய்ந்த, வாழ்க்கையை மாற்றும் ஒரு புத்தகம். இது அறிவியல் ரீதியாக துல்லியமானது மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாக முன்கூட்டியே கணிப்பதிலே அற்புதமானது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் மாற்றும் திறன் கொண்டது. ஏனென்றால் இது உயிருள்ள ஒரு புத்தகம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். இது மிகவும் அற்புதமான அர்த்தம் பொதிந்த ஒரு வசனம். வேதாகமத்தை தவிர வேறு எந்த புத்தகத்துக்கும் உயிர் கிடையாது. சில புத்தகங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும், ஆனால் இதுதான் உங்கள் இயல்பான வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரே புத்தகம். இதுதான் உங்களை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு புத்தகம். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த வேதம் 2 நித்தியங்களுக்கு இடையிலான நடைபாதை. அதில் கடவுளின் குமாரனான கிறிஸ்து நடக்கிறார். மேலும் கண்ணுக்கு தெரியாத அவருடைய அடிகள் பழைய ஏற்பாட்டில் எதிரொலிக்கின்றன. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சிம்மாசன அறையில் நாம் அவரை முகமுகமாக சந்திக்கிறோம். எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து மட்டுமே பாவங்களுக்கான மன்னிப்பையும் நித்தியமான வாழ்க்கையும் நமக்கு கொடுக்க முடியும். பழைய ஏற்பாடு கிறிஸ்து என்ற வார்த்தையிலே சுருக்கமாக கூறப்படுகிறது. புதிய ஏற்பாடு இயேசு என்ற வார்த்தையிலே சுருக்கமாக கூறப்படுகிறது. முழு வேத புத்தகத்தின் சுருக்கம் இயேசு கிறிஸ்து என்பது. இவ்வாறு பேராயர் பொல்லாக் கூறியிருக்கிறார். பைபிள் கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. இது கேட்கப்பட வேண்டும் மற்றும் இது பதிலளிக்கப்பட வேண்டும். வேத புத்தகம் இத்தனை ஆண்டுகளாய் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஒரு வெளிப்படையான ஆதாரம். பழங்காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். எரேமியாவின் புத்தகத்தில் அவரை பற்றி நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு அனுப்பப்பட்ட பொழுது
அவர் ஒரு கத்தியை எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டினார், தீயிலே போட்டார், ஆனால் அது மீண்டும் எழுதப்பட்டது. இன்றும் நம்மிடம் அந்த வார்த்தை இருக்கிறது. நூற்றாண்டுகளாக பல வேத புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் பரிசுத்த வேதத்திற்கு எதிராக அதிகமான எதிர்ப்புகள் இருக்கின்றன. இன்று நம் நாட்டிலும் பல இடங்களிலே பரிசுத்த வேதம் எரிக்கப்படுகின்றன. கடவுளின் எதிரிகள் அதை அகற்ற முயற்சிக்கும் ஒரு வழி நமது பள்ளிகளிலேயும் மற்றும் பல இடங்களிலேயும் அதை தடை செய்வதுதான். ஆனாலும் நம்முடைய தேசத்தின் சட்டப்படி நாம் மத சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுகிறோம். பரிசுத்த வேதத்திற்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் மீறி வேத புத்தகம் இன்றும் இருக்கிறது. நிச்சயமாக பரிசுத்த வேதம் மிக அதிகமாக விற்பனையான புத்தகங்களிலே ஒன்று. பல ஆண்டுகளாக இது மிக அதிகமாக விற்பனையானது உண்மைதான். ஆனால் இந்தபடி இல்லை. அதை சொல்ல வேதனையாக இருக்கிறது. ஆனால் இதுதான் உண்மை. அது நமது சமகால சமூகத்தின் கருத்து. வேத புத்தகம் எந்த நாட்டின் வரலாற்றிலும் வாழ்க்கையிலும் ஒரு காலத்திலே இருந்த இடத்தை இப்பொழுது ஆக்கிரமிக்கவில்லை என்பது உண்மை. இருந்தாலும் கடவுளின் வார்த்தையின் அற்புதமான பாதுகாப்பு கருத்திலே கொள்ளத்தக்கது என்று நான் நிச்சயமாய் சொல்கிறேன். வேதம் பல விதங்களிலே மிகவும் அசாதாரணமான ஒரு புத்தகம் என்பதற்கான மற்றும் ஒரு காரணம் தொல்லியலாகும். வேதம் கடவுளின் வார்த்தை என்று நாம் அறியும் மற்றும் ஒரு வழி தொல்லியல் மூலம் என்பதை மீண்டும் கூறுகிறேன். தொல்லியலாளர்களின் உழைப்பு பரிசுத்த வேதம் கடவுளின் வார்த்தை என்று நிரூபிக்கும் பல விஷயங்களை வெளியே கொண்டு வருகிறது. உதாரணமாக, விமர்சகர்கள் பல ஆண்டுகளாக மோசேயின் நாட்களிலே எழுத்து இருக்கவில்லை என்ற அடிப்படையிலே ஆகமங்கள் மோசேயால் எழுதப்பட்டது அல்ல என்று கூறினார்கள். சமீபத்திலே யாராவது அந்த கோட்பாட்டை முன்வைத்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. பல ஆண்டுகளாக தொல்லியலாளர்களின் பணிகள் வேதத்தின் ஆதாரத்தை மீண்டும் மீண்டும் வெளிக்கொண்டு வருகிறது. இதற்கு எரிகோ நகரமும் விழுந்த சுவர்களும் ஒரு உதாரணம். இப்பொழுது மிஸ் கேத்லின் கென்யன் மற்றும் சர் சார்லஸ் மார்ஸ்டன் இடையே சில விவாதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் எரிகோவின் சுவர்கள் விழுந்தன என்று நன்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. நேரம் மற்றும் அனைத்தையும் பற்றி அவர்கள் விவாதிக்கட்டும், ஆனால் கடவுளின் வார்த்தை அங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது பல வழிகளிலே தொல்லியல் வேதத்தின் துல்லியத்தை நிரூபித்துள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பல கையெழுத்து பிரதிகளும் அதை நிரூபிக்கின்றன. ஏசாயா சுருள் சவக்கடல் குகையிலே கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது வேதத்தை பூரணமாக விசுவாசியாதவர்கள் வேதத்தை இழிவுபடுத்தும் வாதத்தை கண்டுபிடித்ததாக நினைத்தார்கள். இருந்தாலும் அந்த சுருள்கள் வேதத்தை இழிவுபடுத்தவில்லை. இதை குறித்து நீங்கள் மேலும் மேலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இத்தனை மகத்துவமான வேதத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டியதற்கான ஒரு காரணத்தை கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். வேதத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டியதற்கான ஒரு காரணத்தை கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறது வேத புத்தகம்தான். இரண்டாவது காரணம், இந்த உலகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னரும் உலகம், மாமிசம், பிசாசு ஆகியவைகளால் நமக்கு வரும் பாவ சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வது பரிசுத்த வேதமே. சங்கீதம் 119:11 இவ்விதமாய் சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இது தாவீது அரசனின் அனுபவ சாட்சியாகும். மேலும் 9வது வசனத்திலே ஒரு வாலிபன் எப்படி தன் வாழ்க்கையை சுத்தம் பண்ண முடியும் என்ற கேள்விக்கும் வேத வசனத்தையே சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. எனவே இந்த உலகத்திலே மனிதன் சந்திக்கும் சோதனைகளை ஜெயிக்க வேத வசனமே அவனுக்கு உதவி செய்கிறது. உலகத்தில் எழுதப்பட்ட எந்த புத்தகமும் மனிதன் பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த வேதம் உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்து தனது ஊழியத்தை துவங்க முன்னதாக வனாந்தரத்திலே தனித்து இருந்த காலத்திலே சோதிக்கப்பட்டார். அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனை நேரத்திலேயும் வேத வசனங்களையே சுட்டி காட்டி சாத்தானை ஜெயித்தார். அந்த வேத பகுதிகளிலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட பிசாசினாலே இயேசுவை அந்த சோதனையிலே விழத்தள்ள முடியவில்லை. இதே சத்தியத்தை வலியுறுத்தும் மற்றும் ஒரு வேத பகுதியும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு, அந்த போராட்டத்திலே அவன் ஜெயம் பெற எந்தெந்த ஆயுதங்களை எந்தெந்த சூழ்நிலையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், பிசாசின் சோதனையை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அவனை ஜெயிக்க முடியும். இதற்காக நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்தவர்களாய் மட்டுமல்ல, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரனின் வாழ்க்கையிலே பட்டயத்தை வீட்டின் ஒரு ஓரத்திலே வைத்துக்கொண்டு தேவைப்பட்டால் எடுக்க ஓட முடியாது. அவன் அந்த பட்டயத்தை எப்பொழுதும் தன் அறையிலே கட்டி கொண்டிருக்க வேண்டும். அதுபோல நமக்கு சோதனை வரும் நேரத்தில் நாம் வேத புத்தகத்தை தேடி போய் எடுத்து உட்கார்ந்து வசனத்தை வாசித்து கொண்டிருக்க முடியாது. அப்படின்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சொல்லியிருப்பது போல கர்த்தருடைய வசனங்களை நம் இருதயத்திலே மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். நம்மிலே யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனை வருகிறது என்பது நமக்கு தெரியும். எனவே அந்த பாவ சோதனை தொடர்பான வேத வசனங்களை மனனம் செய்து வைத்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்திலே சரியான வேத வசனங்களை நம் உள்ளத்திலே நினைவுபடுத்தி சோதனைகளை ஜெயிக்க நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேத புத்தகம் ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. அவன் உள்ளுக்குள்ளும் வெளியேயும் மாறுகிறான். இதை சில எடுத்துக்காட்டுகளோடு சுருக்கமாக சொல்கிறேன். முன்பு சின்ன விஷயத்திற்காக வீட்டிலே சண்டையிட்டு மற்றவர்களை அடித்து கொண்டிருந்தவன் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சங்கீதம் 37:8 வாசித்த பின்னர் இப்பொழுது அமைதியாக பதில் சொல்லுகிறான். துரோகம் செய்த நண்பனையோ உறவினரையோ வெறுத்தவன் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி இப்பொழுது மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறான். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று பவுல் கொலோசியர் 3:9 சொல்லியதை வாசித்துவிட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய வேலையிலே செலவு கணக்கை கூட்டி ஏமாற்றியவர்கள் இப்பொழுது நேர்மையாக செலவு கணக்கு எழுதுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வேத புத்தகம் ஒரு மனிதனின் சிந்தனையையே மாற்றுகிறது. சிந்தை மாறும் பொழுது பேச்சு மாறுகிறது, பேச்சு மாறும் பொழுது செயல்கள் மாறுகின்றன, செயல்கள் மாறும் பொழுது வாழ்க்கை முழுவதும் மாற்றம் பெறுகிறது. லட்சக்கணக்கானோர் இன்றும் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பு இப்படி இருந்தேன், இப்பொழுது இப்படி இருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறார்கள். அதுதான் வேதாகமத்தின் உண்மையான வல்லமை. பிரியமானவர்களே, மற்ற புத்தகங்களிலே நாம் வாசிக்கும் கருத்துக்களுக்கும் வேத வசனம் நமக்கு கூறும் சத்தியங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் அவன் முதிர்ச்சி பெற்றவன் என்று கூறிவிட முடியாது. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எந்த ஒரு உணவுப் பொருளையும் நாம் வாஞ்சியோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்து நிச்சயம் கிடைக்கும். அதுபோல வேத வசனத்தையும் ஒரு விருப்பத்தோடு நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. வேத வசனம் பாவத்திற்கு எதிரான ஒரு நல்ல ஆயுதமாகவும் ஆன்மீக பலத்திற்கான ஒரு மூலமாகவும் பகுத்தறிவுக்கு வழிகாட்டியாகவும் செயல்படுவதால் அது சோதனையை வெல்வதற்கு மிகவும் முக்கியமானது. வேதத்தை மனப்பாடம் செய்து தியானிப்பதின் மூலம் உங்கள் மனதை புதுப்பித்து உங்கள் இருதயத்தை சத்தியத்தால் நிரப்புகிறது. சோதனையை எதிர்க்கவும் மேலும் வேதவசனம் சோதனையின் ஏமாற்றுகளுக்கு எதிராக போராட தேவையான ஆன்மீகம் மற்றும் மன கவசத்தை நமக்கு கொடுக்கிறது. சாத்தான் தந்திரமுள்ளவன் என்றும் பொய் சொல்லுகிறவன் என்றும் வேதம் மிக தெளிவாக சொல்வதால் பல நேரங்களிலே
அவனுடைய பொய்யான உபதேசத்தினாலே நாம் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. வேத வசனங்களை முறையாக கற்று மனதிலே நாம் வைத்து கொள்ளும் பொழுது, சத்தியத்திற்கு மாறாக அவன் நம்மை சோதிக்கும் பொழுது, அது அப்படி அல்ல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற மெல்லிய சத்தத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் கேட்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, சிறு வயதிலே ஒருவேளை நீங்கள் வேத வசனங்களை மனனம் செய்திருப்பீர்கள். அதுபோல் இப்பொழுதும் உங்களுக்கு தேவையான சரியான வசனங்களை தெரிந்தெடுத்து நீங்கள் மனனம் செய்து வைத்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு வரும் சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள அது உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் அழிவில்லாத வல்லமை உள்ள வேத வசனங்களை மனப்பாடம் செய்து பிசாசின் சோதனைகளை வென்று மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அவர் டேஷ் வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் டேஷ் வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ ஆகாய விரிவை, ஆப்ஷன் பி உத்தர மண்டலத்தை, ஆப்ஷன் சி மேகங்களை. அன்பான நண்பர்களே, இன்றைய அத்தியாயத்தை நீங்கள் ரசித்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று வேதாகமம் வேறு எந்த புத்தகத்தையும் போல அல்ல என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அது தெய்வீகமும் மனிதனும் சேர்ந்த இரட்டை எழுத்தாக்கம் கொண்டது. பல எழுத்தாளர்கள் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் அதை ஒரே சத்தியமாக வழிநடத்தினார். வேதாகமம் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்து இருதயங்களை மாற்றி வாழ்க்கைக்கு திசை அளிக்கிறது. வரலாறும் தொல்பொருள் ஆதாரங்களும் அதன் உண்மையை உறுதிப்படுத்துகின்றன. மொத்தத்தில் அது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் தேவனுடைய காலமற்ற வெளிப்பாடு. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நெருக்கமாக இருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். யாருண்டு எங்கன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உள்ளேன், தேவதம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எங்கன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:14.